आराधना में जाने के पहले परमेश्वर के वचन के आधार पर हम उसकी बातों को समझ के आराधना करने के लिए परमेश्वर में सहायता करने पाए। ஆராதனைக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பதாக தேவ வசனத்தின் அடிப்படையிலே நாம் அவரை அறிந்து ஆராதனைக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. As we meditate upon the word of God, we get fresh revelation about him, and then that makes us bow down before him with all reverence. जब हम उसके वचनों को अध्ययन करते हैं, उसके बारे में जानते हैं, हम उसके सामने इस प्रकार झुक के सारे भय और भक्ति के साथ आगे बढ़ते हैं. We have some English friends, but I'm sorry because it goes into the air also, so we put it in Hindi and Tamil. Okay, I will introduce them later on. Okay, अभी आजकल में सब जगह में क्रिसमस की ध्वनि की बातों को हम सुनते होंगे. இன்றைய நாட்களிலே எல்லா இடங்களிலும் கிறிஸ்துமஸை குறித்ததான காரியங்களை நாம் கேள்விப்படலாம். जब मैं बीते दिनों में जब सितंबर महीना में दुबई गया था, दुबई के सुपर मॉल में क्रिसमस की ट्री और क्रिसमस की बातें वहां नजर आती थी. நான் கடந்த நாட்களிலே செப்டம்பர் மாதத்திலேயே துபாய்க்கு போன பொழுது அங்கே अनेक இடங்களிலே கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் மரம் இன்னும் கிறிஸ்மஸை குறித்ததான காரியங்கள் காட்சியளித்தன. जब लोगों को क्रिसमस की याद उसी समय चले आता है जब दिसंबर महीना चले आता है. நாம் அறிந்திருக்கிறபடி அந்த கிறிஸ்மஸை குறித்ததான நினைவுகளும் அதனுடைய ஞாபகமும் டிசம்பர் மாதம் ஆரம்பிக்கும் போதே வந்து விடுகின்றன. और दिसंबर महीना में हम ज्यादा प्रभु यीशु मसीह के जन्म के ऊपर अध्ययन करते हैं. நாம் இந்த டிசம்பர் மாதத்திலே அதிகமாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தியானித்து வருகிறோம். जब अब प्रभु यीशु के जन्म के बारे में हम सोचते हैं, நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து யோசிக்கும்போது हमारे सामने एक शब्द चले आता, बेथलेहम. நமக்கு முன்பதாக ஒரு வார்த்தை கடந்து வருகிறது, பெத்லகேம். बेथलेहम में यीशु का जन्म हुआ करके बाइबल में साफ बतलाती है. जिस बात को लेके ही हम तारीख को ठहराते हैं. வேதத்திலே மிக தெளிவாக பெத்லகேமிலே இயேசு பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதை வைத்துதான் நாம் அந்த தேதியை குறிப்பிட்டு வருகிறோம். हमारे परिवार में एक बात पाई जाती है. நம்முடைய குடும்பத்திலே ஒரு காரியம் காணப்படுகிறது. जब बच्चा बोलने शुरू करता है, பிள்ளை பிறந்து பேச ஆரம்பிக்கும் போது और उसको कुछ वचनों को उसके मन में उसके मुंह से निकालने के लिए माँ बाप कोशिश करते हैं. अभी भी இப்பொழுதும் கூட இந்த காரியம் நடந்து வருகிறது, வழக்கமாக இருக்கிறது. பெற்றோர் அந்த பிள்ளையினுடைய மனதிலே ஒரு காரியத்தை போட்டு அந்த பிள்ளை வாயினாலே அதை உச்சரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். जब मैं बिल्कुल 2 साल का था, என்னுடைய வயது 2 வயது தான் இருந்திருக்கும். हमारे मुंह में ये शब्द डाला गया था. என்னுடைய வாயிலே இந்த வார்த்தை போடப்பட்டது. खास करके 3 वचनों को हमारे परिवार के लोग सिखाते थे. விசேஷமாக 3 வசனங்களை எங்களுடைய குடும்பத்தார் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். तमिल में बहुत संक्षेप में है, அது தமிழிலே மிக சுருக்கமான ஒரு காரியம். हिंदी में भी कभी कभी है. இந்தியிலேயும் சில காரியங்கள் இப்படி உண்டு. पहला वचन ये सिखाया था, यीशु रोया. முதலாவது வசனம் இப்படியாக எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது, இயேசு அழுதார், कन्नीर विटार. கண்ணீர் விட்டார். यीशु रोया. இயேசு கண்ணீர் விட்டார். ये पहला शब्द को हम लोग वचन को सिखाते हैं. இது முதலாவது வசனத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். फिर दूसरा वचन, இரண்டாவது வசனம், जीवन की रोटी मैं ही हूं. நானே जीवा अपम. ஜீவ அப்பம் நானே. जीवन की रोटी मैं हूं. ஜீவ அப்பம் நானே. और इसी बात को दोहराते दोहराते जो 2 साल के उम्र में ही बच्चे बोलने शुरू करते हैं. இந்த காரியத்தை திரும்ப திரும்ப 2 வயது நிரம்பி இருக்கும் பொழுதே அந்த பிள்ளைகள் பேச ஆரம்பிக்கிறார்கள். तीसरा वचन है, மூன்றாவது வசனம், यहोवा चरवाहा मेरा. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். इन 3 वचनों को बचपन में बिल्कुल पैदा होने समय ही, बोलने शुरू करने समय ही हमारे मुंह में डालने के लिए कोशिश किया गया. और उस बात को अभी भी हम देखते हैं. இந்த வசனங்களை சிறு பிள்ளையா இருக்கும் பொழுதே வாயிலிருந்து பேச வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுக்கப்பட்டது. இந்த காரியங்களை இன்றைக்கும் நாம் இந்த காலத்திலே பார்த்து வருகிறோம். जब प्रभु यीशु मसीह के जन्म के बारे में विचार करते हैं, இயேசுவின் பிறப்பை குறித்து நாம் யோசிக்கிற வேளையிலே हम जैसा जानते हैं बेथलेहम हमारे दिमाग में चले आता है. நாம் அறிந்திருக்கிறபடி பெத்லகேம் என்ற ஊர் நம்முடைய மனதிலே வரும். एक छोटा सा गांव है.
ஒரு சிறிய கிராமம், जहां दाऊद का जन्म हुआ था। எங்கே தாவீது பிறந்தாரோ उस छोटे से एक गांव के बारे में दुनिया के लोग सब कोई जानते हैं। அந்த ஒரு ஊரை, சிறிய ஊரை குறித்ததான உலக ஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள். शायद आप जानते होंगे, ஒருவேளை நீங்களும் அறிந்திருக்கலாம். इब्रानी भाषा में எபிரேய மொழியிலே बेत मतलब घर होता है। பெத் என்று சொன்னால் வீடு என்று அர்த்தம். बेतलहम मतलब हेम मतलब ब्रेड होता है या रोटी। பெத்லஹேம், அந்த ஹேம் என்று சொன்னால் அப்பம் அல்லது பிரெட் என்று சொல்லுவாங்க. बेतलहम का मतलब जो घर से रोटी मिलती है वो मिलता है वो घर है। பெத்லஹேம் என்று சொன்னால் வீட்டிலிருந்து அப்பம் கிடைக்குமே, அந்த அப்பம் கிடைக்கிற வீடு. और इसका मतलब सारे संसार के लोग जाने नहीं जाने वे ये कहते हैं इस घर से हमें रोटी मिलती है। எல்லா உலகத்தின் ஜனங்களும் அறிந்திருக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் அவர்கள் இதை அறிவார்கள், இந்த வீட்டிலிருந்து நமக்கு அப்பம் கிடைக்கிறது. इसी बात से ही बेतलहम कहा गया है। இந்த காரியத்தை வைத்தே பெத்லஹேம் என்று சொல்லி வழங்கப்பட்டது. और इसी से ही बेतएल शब्द भी चले आया है। இதிலிருந்து தான் பெத்ஏல் என்று சொல்லி வார்த்தை வந்தது. एल मतलब परमेश्वर, ஏல் என்று சொன்னால் தேவன், बेत मतलब घर, பெத் என்று சொன்னால் வீடு, बेतेल मतलब परमेश्वर का घर। பெத்தேல் என்று சொன்னால் தேவனுடைய வீடு. इसी से आप समझ लेंगे इब्रानी भाषा की कुछ बातों को। இதனால நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், எபிரேய வார்த்தைகளினுடைய சில காரியங்களை அறிவீர்கள். जब यीशु ने कहा था मैं जीवन की रोटी हूं, இயேசு சொன்னாரே ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி, एक वचन को पढ़िएगा, ஒரு வசனத்தை வாசியுங்கள். यूहन्ना रचित सुसमाचार 6 अध्याय का 35 पद को भी पढ़िएगा और 48 पद को भी पढ़िएगा। யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 35ஆம் வசனத்தையும் 48வது வசனத்தையும் வாசியுங்கள். और 35 पद में यूं लिखा है, 35ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதி இருக்கிறது, यीशु ने उनसे कहा जीवन की रोटी मैं हूं, जो मेरे पास आएगा वो कभी भूखा ना होगा और जो मुझ पर विश्वास करेगा वो कभी प्यासा ना होगा। இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். और 48 पद में भी उस बात को देखते हैं, 48ஆம் வசனத்திலேயும் அந்த காரியத்தை பார்க்கிறோம். जीवन की रोटी मैं हूं। ஜீவ அப்பம் நானே. इस रोटी के शब्द से हम कुछ बातों को पहले सीखेंगे, फिर उसके आधार पर हम आराधना में जाएंगे। இந்த அப்பம் என்ற வார்த்தையின் அடிப்படையில் சில காரியங்களை கற்றுக்கொண்டு அதற்கு பின்பு ஆராதிக்க போகிறோம். To start with, God didn't give bread to the first man, no. शुरू में परमेश्वर जो पहला व्यक्ति था उसको ये रोटी को नहीं दिया. Listen to me very carefully. मेरी बात पर बड़ी ध्यान दे. If you read the Bible properly, अगर आप बाइबल को साफ ढंग से पढ़ेंगे, you can understand when the word bread comes. आपको समझ में आएगा कब जो है ये ब्रेड या रोटी का जो शब्द इस्तेमाल किया गया. When from man started eating bread, जब मनुष्य उस रोटी को खाना शुरू किया. हम उसको थोड़ा देखेंगे कब से शुरू किया है, இது எப்பொழுது இந்த வார்த்தை இந்த காரியம் ஆரம்பிக்கப்பட்டது. क्यों प्रभु ने कहा कि जीवन की रोटी मैं हूं? ஏன் ஆண்டவர் சொன்னார் ஜீவ அப்பம் நானே? उस रोटी में भागीदार होने से हमें क्या मिलता है? அந்த அப்பத்திலே நான் பங்கு கொள்வதனால எனக்கு என்ன கிடைக்கிறது? उन बातों को थोड़ा सा बाइबल में से पहले देखेंगे. அந்த காரியத்தை கொஞ்சம் வேதத்திலிருந்து பார்த்து விடலாம். मेरे साथ खोलिएगा उत्पत्ति का पहला अध्याय, என்னோடு கூட திறவுங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். वहां 29वां पद में भोजन के बारे में, आदि में जब मनुष्य को परमेश्वर ने बनाया क्या दिया गया बताया गया है. அங்க 29வது வசனத்திலே அந்த போஜனம் அல்லது உணவை குறித்து ஆதியிலே இருந்த மனுஷன் இருந்தானே அவனுக்காக சொல்லப்பட்ட காரியம் என்ன? फिर परमेश्वर ने आदम और हव्वा से कहा, सुनो, जितने बीज वाले छोटे छोटे पेड़ सारी पृथ्वी के ऊपर हैं और जितने वृक्षों में बीज वाले फल होते हैं वे सब मैंने
तुमको दिए हैं वे तुम्हारे भोजन के लिए हैं. பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதைக்கும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. जब मनुष्य को परमेश्वर ने सृष्टि की, மனிதனை தேவன் உண்டாக்கின போது उस सृष्टि के समय उसको भोजन के लिए क्या प्रबंध है, यहाँ इस वचन में हम पढ़ते हैं. அந்த படைப்பின் போது மனிதனுக்கு போஜனமாக என்னவைகள் சொல்லப்பட்டன என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். और परमेश्वर ने मनुष्य को मछली, मीट, ये सारी बातें बाद में ही खाने के लिए दिया है. பின்பதாகவே அந்த மச்சங்களுக்கு எடுத்த காரியங்கள் அல்லது மீனுக்கு எடுத்த காரியங்களை உணவாக தேவன் பின்னாலேயே கொடுக்கிறார். और रोटी भी बाद में ही दिया है. அப்பமும் கூட பின்பதாகவே வழங்கப்படுகிறது. लेकिन सृष्टि करने के समय उसके लिए प्रबंध यही है. 29वां पद में पढ़ते हैं पहले अध्याय में ही. ஆனால் முதலாவது அதிகாரத்திலேயே 29வது வசனத்திலேயே நாம் வாசிக்கிறோம், அங்கே படைக்கப்பட்ட போது மனிதன் அவனுக்கு உணவாக என்ன கொடுக்கப்பட்டது? Man, when he was created, he was given only the fruits and the greens as food. जब मनुष्य बनाया गया उस समय उसको फल मिले खाने के लिए, और पौधे के जो पैदा किया हुआ कुछ बातें ही उनको मिले. Later only God gave bread, and I will tell you how it came. फिर बाद में होके ही उसको खाने के लिए रोटी दिया गया, और मैं बताऊंगा कैसे ये बातें आई. Then later only God gave permission to eat the non-vegetarian food. फिर उसके बाद ही बताया जा रहा है कि नॉन वेजिटेरियन खाना को खाने के लिए प्रबंध किया गया. मैं फिर उस 29 पद में आपके ध्यान को आकर्षित करने के लिए चाहता हूं. திரும்ப நான் 29வது வசனத்திலே உங்களுடைய கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். फिर परमेश्वर ने उनसे कहा, सुनो, जितने बीज वाले छोटे छोटे पेड़ सारी पृथ्वी के ऊपर हैं, और जितने वृक्षों में बीज वाले फल होते हैं, वे सब मैंने तुमको दिए हैं, वे तुम्हारे भोजन के लिए हैं. பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. केवल मनुष्य को पेड़ को रक्षा करना है, उसमें बहुत ज्यादा मेहनत करने की आवश्यकता नहीं है. மனிதனுக்கு ஒரே ஒரு வேலைதான், அதிகமாய் கடின உழைப்பு தேவையில்லை. அந்த மர செடி கொடிகளை அவன் பராமரிக்க வேண்டும். फल को प्राप्त करने के लिए उसको ज्यादा मेहनत करके पसीना गिराने की आवश्यकता है ही नहीं. அந்த கனிகளையோ பழங்களையோ பறிப்பதற்கோ புசிப்பதற்கோ அதிக உழைப்பு தேவையில்லை அவனுக்கு. और पेड़ में फल जब फलता लेके उसको तोड़ के खाना है बस. மரத்திலே கனிகள் நிறைந்திருக்கும் பொழுது அந்த பழத்தை பறித்து அவன் சாப்பிட வேண்டும், அவ்வளவுதான். जैसे फलों के ऊपर आधारित जीव जंतु जीते हैं, उसी ढंग से मनुष्य को भी, मानव जाति को भी परमेश्वर ने ऐसे ही बनाया था. எப்படியாக பல பிராணிகள் பழங்களை சாப்பிட்டு கொண்டே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, அப்படித்தான் ஆரம்பத்திலே மனிதனுக்கும் பழங்கள் உணவாயிருந்தன. इसलिए उसको ज्यादा मेहनत करके दौड़ धूप करके पूरा शरीर का ताकत को खर्चा करने की कोई दरकार नहीं रहा. ஆகினாலே மனிதனுக்கு உழைத்து பாடுபட்டு ஓடி அதிகமாய் பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. मनुष्य आनंद के साथ, शांति के साथ रहा करता था. மனிதன் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் கூட வாழ்ந்து வந்தான். लेकिन जब मनुष्य के जीवन में पाप प्रवेश किया, ஆனால் எப்போது மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் என்று ஒன்று வந்ததோ, तबे रोटी उसके जीवन में लाया गया है. அப்பொழுதுதான் இந்த அப்பம் என்ற உணவானது அவனுடைய வாழ்க்கைக்கு கொடுக்கப்படுகிறது. मेरे साथ फिर खोलिएगा तीसरा अध्याय, उत्पत्ति का तीसरा अध्याय. என்னோடு கூட திறவுங்கள் ஆதியாகமம் 3வது அதிகாரத்துக்கு வாருங்கள். एंड वहां पर एक बहुत सुंदर बात को हम देख सकते हैं. அங்கே ஒரு மிக அருமையான காரியத்தை நாம் பார்க்கிறோம். और 18-19 पद को देखते हैं. 18-19 வசனங்களை பார்க்கிறோம். Genesis 3rd chapter verse 18 and 19, which gives us a little light so that we can understand when from the bread came. उत्पत्ति तीसरा अध्याय उसका 19 और 20 वचनों को अगर आप पढ़ेंगे तब आपको समझ में आएगा कि कब ये रोटी करके खाना
इस संसार में लाई गई। जब मनुष्य परमेश्वर की आज्ञा को उल्लंघन किया, மனிதன் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போன போது, जब परमेश्वर से मनुष्य अलग हुआ, அல்லது மனிதன் தேவனை விட்டு பிரிந்த போது, उसको परमेश्वर ने एक श्राप देना पड़ा। அவனுக்கு மனிதனுக்கு தேவன் சாபம் கொடுக்க வேண்டியதாயிற்று। उसी को हम 17 पद में देखते हैं। அதைத்தான் 17 வாசிக்கிறோம்। तूने अपनी पत्नी की बातों पर मन लगाई है, நீ உன்னுடைய மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தாய், इसी कारण। ஆகையினால் और 18 पद में देखते हैं, 18 வசனத்திலே வாசிக்கிறோம், तेरे लिए पृथ्वी जो है कांटे उनखारे उगाएगी और तू खेत की उपज खाएगा। பூமி உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய்। 19वां पद में, और अपने माते के पसीने की रोटी खाया करेगा। 19வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் என்று போடப்பட்டிருக்கிறது। तमिल में उसका ट्रांसलेशन भोजन करके दिया गया है। தமிழிலே அதனுடைய மொழிபெயர்ப்பு ஆகாரம் என்று போடப்பட்டிருக்கிறது। हिंदी और अंग्रेजी में शब्द दिया गया है। ஆங்கிலத்திலும் இந்தியிலும் தெளிவாய் அந்த வார்த்தை இப்படி போடப்பட்டிருக்கிறது। प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக। हिंदी अनुवाद के ऊपर थोड़ा ध्यान दीजिए। இந்தி மொழிபெயர்ப்பிலே கொஞ்சம் கவனத்தை வையுங்கள்। अपने माते के पसीने की रोटी खाया करेगा। உன் முகத்தின் வேர்வையால் அப்பம் நீ புசிப்பாய்। और इसका मतलब यही है, இதனுடைய அர்த்தம் என்ன? अभी तुम्हारा भोजन के लिए तुम्हें कड़ी मेहनत करना पड़ेगा। உன்னுடைய ஆகாரத்துக்கு நீ கடினமாய் இன்னையிலிருந்து உழைக்க வேண்டும்। बहुत पसीना गिराना पड़ेगा। அதிக வேர்வை சிந்த வேண்டும்। खेत को जोतना पड़ेगा। நிலத்தை உழ வேண்டும்। और उसमें सारे कारबार करना पड़ेगा। अनेक தொழில் நீ செய்ய வேண்டும்। उसी के बाद तुम्हें रोटी खाने के लिए मिलेगा। அதற்கு பின்புதான் உனக்கு அப்பமாகிய உணவு வரும்। इसका मतलब रोटी के साथ ही साथ श्राप भी जोड़ा गया है। அதாவது அப்பத்தோடு கூட சாபமும் இணைக்கப்பட்டிருக்கிறது। मनुष्य का गिरावट परमेश्वर की प्रबंध से उसको अलग कर दिया है। மனிதனுடைய வீழ்ச்சி அல்லது விழுகை இருக்கிறது, தேவனால் ஏற்கனவே படைக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட அந்த காரியங்களை விட்டு பிரிக்கிறது। हम आप जानते हैं बिल्कुल यीशु का आना गिरा हुआ मनुष्य को गिरी हुई स्थिति से उसको उठा के उस जगह में लाए जहां से वो गिरा है। நீங்களும் நானும் அறிந்திருக்கிறது போல இயேசுவின் அந்த வருகை இருக்கிறதே, அதனுடைய முக்கியமான நோக்கம் விழுந்த மனிதன் இருக்கிறானே, அவன் எங்கே இருந்து விழுந்தானோ அந்த நல்ல இடத்துக்கே அவனை தூக்கி திரும்ப நிறுத்துவது। जितनी बातों को उसने खोई है उन सारी बातों को लौटाए। எவ்வளவு காரியங்களை மனிதன் இழந்தானோ அந்த எல்லா இழந்த காரியங்களையும் திருப்ப வேண்டும் என்பது। इसलिए जब आप सोचते हैं कि रोटी, तो आपके मन में ये मालूम होना चाहिए और रोटी के पीछे बहुत बड़ा ये पाप का दंड और पाप की सारी बातें भी पाई जाती है। ஆகையினாலே அப்பம் என்ற காரியங்களை நீ நினைக்கும் பொழுது அந்த அப்பத்துக்கு பின்பதாக ஒரு பாவம் நிறைந்த ஒரு காரியமும் அதனுடைய தண்டனையும் பொருந்தி இருக்கிறது। लेकिन प्रभु फिर उनको उठाने की बातों को अपने लोग इजरायलियों के द्वारा प्रकट करने के लिए चाहा। திரும்ப தேவனாய கர்த்தர் அந்த விழுந்த மனிதனை தூக்கி விடுவதற்காக தன்னுடைய ஜனமாக இஸ்ரவேல் மூலமாக வெளிப்படுத்த விரும்பின போது वो उसको मन्ना खिलाया जिसको हम जानते हैं। அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவனாய கர்த்தர் அப்பத்தை கொண்டு வந்தார் உணவாக, அதை நாம் அறிந்திருக்கிறோம்। மன்னாவை தேவன் கொண்டு வந்தார்। मन्ना जंगल में मिलता था। அந்த மன்னா இருக்கிறதே அது வனாந்திரத்தில் கிடைக்கும்। मन्ना प्राप्त करने के लिए इजरायली लोग जंगल की यात्रा में मेहनत करने का कोई जरूरत नहीं पड़ा, सवेरे वो ऊपर से चले आता था। அந்த மன்னாவை பெறுவதற்காக இஸ்ரவேலர்கள் ஜனங்கள் வனாந்திர பிரயாணமாய் போனார்களே, அவர்கள் எந்த உழைப்பு பாடப்படவில்லை, அது மேலே வானத்திலிருந்து நேரடியாய் அவர்களுக்கு அருளி செய்யப்பட்ட மன்னாவாய் இருந்தது। भजन संगीता का लेखक इसको याद करके कहता है, சங்கீதக்காரன் இதை நினைவு கூறும்போது இப்படியாக எழுதுகிறான்। भजन संगीता 78 उसका 25वां पद में पाते हैं। சங்கீதம் 78 அதனுடைய 25வது வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம்। भजन संगीता Psalm 78:25 संगीतम 78:25 वहां पर बिल्कुल एक दिया गया है,
उनको शूरवीरों की सी रोटी मिली, उसने उनको मनमाना भोजन दिया। தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். यहाँ भजन संगीता का हिंदी अनुवाद में ये दिया गया है कि शूरवीरों का भोजन दिया गया है। இங்கே இந்தி மொழிபெயர்ப்பில் பார்க்கும் பொழுது பராக்கிரமசாலிகள் அது வீரர்களுடைய உணவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று, लेकिन तमिल अनुवाद में दिया गया है स्वर्गदूतों को भोजन दिया गया है। ஆனால் தமிழ் மொழிபெயர்ப்பிலே தூதர்களினுடைய அப்பம் என்று போடப்பட்டிருக்கிறது. 25वां पद में उस शब्द को फिर पाते हैं, रोटी दिया गया है। 25வது வசனத்தில் நாம் திரும்ப பார்க்கிறோம், அவர்களுக்கு அப்பம் கொடுக்கப்பட்டது. शूरवीरों की सी रोटी मिली है। அந்த பராக்கிரமசாலிகளுடைய அப்பம் அவர்களுக்கு கிடைத்தது. प्रभु क्या कहने के लिए चाहता है? ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? जब मैंने तुझको बनाया था, நான் உன்னை உண்டாக்கின போது तुम्हारी क्रिया से जो फल मिलती है, उसी जो रोटी मिलती है उसी के लिए नहीं, मेरे अनुग्रह से बरसने वाली मन्ना से मैं तुम्हें तृप्त करूं। உன்னுடைய வேலை அல்லது கிரியைகளினாலே உண்டாயிருக்கிற அந்த அப்பம் இருக்கிறதே அது அல்ல, நான் மேலே என்னுடைய கிருபையினாலே கொண்டு வருகிற அந்த காரியம் இருக்கிறதே அதனாலே நீ திருப்தி அடைய வேண்டும். मैं तुम्हें मेरे साथ संगति रखने में आनंद करने के लिए ही मैं बनाया था। நான் உன்னை என்னோடு கூட சந்தோஷப்பட்டு ஐக்கியப்பட்டு கொள்ளவே உண்டாக்கினேன். मैं तुम्हारे साथ संगति रखने के लिए प्रतिदिन आया करता था, உன்னோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளும் நான் வந்து போனேனே. लेकिन अभी ஆனால் இப்பொழுதோ तुम्हारा पाप ने तुम्हें ऐसा जगह में कर दिया, ज्यादा समय तुम अपने भोजन के लिए मेहनत करना पड़ रहा। உன்னுடைய பாவம் உன்னை அந்த இடத்துக்கு கொண்டு போய் தள்ளிவிட்டது, நீ உன்னுடைய போஜனத்துக்காகவே அதிகமாய் உழைக்க வேண்டி இருக்கிறது. तुम्हारे जीवन में श्राप जो है इतना जगह में तुम्हें धकेल दिया है। உன்னுடைய வாழ்க்கையிலே சாபம் இருக்கிறதே அப்படியாய் உன்னை கீழே தள்ளிட்டு, लेकिन मैं उसको फिर लौटाने के लिए ये कार्य कर रहा हूं, उसके छाया को मन्ना के द्वारा तुम देख लो। அந்த காரியத்தை திருப்பிக் கொள்வதற்காக நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், அதனுடைய நிழலாட்டமாக நீ அந்த மன்னாவை பார்க்கிறாய். मन्ना प्राप्त करने के लिए तुम्हें कोई मेहनत नहीं है, केवल बटोरने का काम केवल कर रहा है। அந்த மன்னாவை பெற்றுக்கொள்வதற்கு எந்த கடின உழைப்பும் இல்லை, ஆனால் அதை வெறுமனே சேர்த்து கொள்ள வேண்டும். प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். इसी बात को यीशु ने जब अपने उपदेश में लोगों से बातचीत किया याद दिलाया। இந்த காரியத்தையே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் போதித்து வந்த அந்த வார்த்தைகளிலே ஜனங்களோடு கூட பேசினார். आप पढ़िएगा यूहन्ना रचित सुसमाचार 6 अध्याय, நீங்கள் வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 31 पद को देखिएगा। 31வது வசனத்தை பாருங்கள். आओ, हमारे बाप दादों ने जंगल में मन्ना खाया, जैसा लिखा है कि उसने उन्हें खाने के लिए स्वर्ग से रोटी दी। வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். और स्वर्ग में से रोटी के लिए मनुष्य को कोई मेहनत नहीं करना पड़ा। வானத்திலிருந்து வந்த அந்த அப்பத்திற்காக மனிதனுக்கு உழைப்பே இல்லாமல் இருந்தது. मनुष्य की क्रिया से आया हुआ फल नहीं, परंतु परमेश्वर का अनुग्रह से मिला हुआ मन्ना है। மனிதனுடைய கிரியைகளினாலே வந்த ஒரு பலன் அல்ல, ஆனால் தேவனுடைய கிருபையினாலே வந்த ஒரு காரியமாயிருந்தது. तो मेरे अनुग्रह के ऊपर जीवन बिताने के लिए, मैं दिखाने के लिए तुम्हारे बाप दादाओं को मन्ना गिराया। நீ என்னுடைய கிருபையை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக அந்த உன்னுடைய முன்னோர்கள் பிதாக்களுக்கு நான் அந்த வானத்தின் அப்பத்தினாலே உணவு கொடுத்தேன். संपूर्ण तवर से मेरे अनुग्रह के ऊपर तुम भरोसा रखे जीना है, ये मेरी लालसा करके परमेश्वर ने प्रकट किया। தேவனாய கர்த்தர் வெளிப்படுத்தினார், என்ன நீ முழுவதுமாய் என்னுடைய முழு கிருபையை சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக. इसी बात को छाया के रूप में इस्राएलियों के जीवन में परमेश्वर ने दिखाया। இந்த காரியத்தை தான் ஒரு நிழலாட்டமாக இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்து காண்பித்தார். असलियत में मैं ही वो रोटी हूं जो स्वर्ग से आया हूं। உண்மையை பார்த்தால் நானே அந்த அப்பமா இருக்கிறேன், வானத்திலிருந்து வந்த அப்பம். इसलिए वहां पर लिखा है 32 और 34 पद को पढ़िएगा। ஆகையாலே 32 33 வசனங்களை நீங்கள் அங்கே பாருங்கள். यीशु ने उनसे कहा, मैं तुमसे सच सच कहता हूं कि मूसा ने तुम्हें ये रोटी स्वर्ग से न दी, परंतु मेरा पिता
तुम्हें सच्ची रोटी स्वर्ग से देता है। இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுத்தார். क्योंकि परमेश्वर की रोटी वही है जो स्वर्ग से उतर के जगत को जीवन देती है। வானத்திலிருந்து உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளின அப்பம் என்றார். और जब लोग चकचकाए कौन सा रोटी है भाई, ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன அப்பம் என்று சொல்லி பார்த்தபோது तुरंत यीशु ने कहा 35वां पद में, உடனே இயேசு கிறிஸ்து 35ஆம் வசனத்திலே சொன்னார். बिल्कुल सफाई से यीशु ने कहा, மிக தெளிவாய் இயேசு சொல்லி இருக்கிறார், जीवन की रोटी मैं ही हूं। ஜீவ அப்பம் நானே. आज सवेरे आराधना करने के लिए आए, उस जीवन की रोटी की महिमा करने के लिए आए हैं। இன்னைக்கு நீங்கள் ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறீர்கள், அந்த ஜீவ அப்பத்துக்கு மகிமை கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறீர்கள். ये मेहनत से, मनुष्य की क्रिया से नहीं प्राप्त होती है। இது உழைப்பினாலே மனிதனுடைய கிரியையினாலே பெறப்பட்டது அல்ல. जैसा हम परमेश्वर से मुलाकात करने के लिए किसी पहाड़ के ऊपर चढ़ने की आवश्यकता नहीं है। அப்படியே ஒரு தேவனை சந்திக்கும்படியாக ஒரு மலையின் மேலே ஏறி போக வேண்டிய அவசியம் இல்லை. विश्वास से प्राप्त करने की आवश्यकता है। அதை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. खाली मेहनत हम कांटी में लेटने की आवश्यकता नहीं है। அல்லது முட்கள் மேலே அல்லது ஆணிகள் மேலே நாம் படுத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. नंगे पैर कई किलोमीटर चलने की आवश्यकता नहीं है। வெறுங்காலால் अनेक கிலோமீட்டர் நடக்க வேண்டியதில்லை. हृदय में विश्वास करके उसका प्राप्त करने की आवश्यकता है। நானோ விசுவாசித்ததை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. इसलिए प्रभु का वचन में लिखा, उसका विश्वास करने वालों का अनंत जीवन दिया गया जाता है। ஆகையினால வேத வசனத்தை சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. तब हमारे दिल में एक प्रश्न उठता होगा, அப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி எழும்பலாம். अगर हम उसका उस पर विश्वास करेंगे, ஒருவேளை நான் அதை விசுவாசித்தால், जब हम उसको प्राप्त करेंगे, நாம் அதை பெற்றுக்கொள்வோம் என்றால், जीवन की रोटी है அது ஜீவ அப்பமா இருக்கிறது. और उससे हमें क्या मिलेगा? அதனால எனக்கு கிடைக்கிறது என்ன? मैं आपको फिर याद दिलाने के लिए चाहता हूं। நான் உங்களுக்கு திரும்ப ஞாபகமூட்ட விரும்புகிறேன். इसलिए यीशु का जन्म बेथलेहेम में हुआ। ஆகையினாலே இயேசுவுடைய பிறப்பு பெத்லகேமிலே இருந்தது. रोटी के घर से आया है அப்பத்துடைய வீட்டில், அப்பம் நிறைந்த வீட்டிலிருந்து வந்திருக்கிறார். और इसलिए वो जीवन की रोटी है। ஆகையினாலே அவர் ஜீவ அப்பமா இருக்கிறார். और उस जीवन की रोटी को हम विश्वास से प्राप्त करते हैं, அந்த ஜீவ அப்பத்தை நாம் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம். अपनी क्रिया से प्राप्त नहीं करते हैं। கிரியைகளினாலே அல்ல. उसको प्राप्त करने से क्या मिलने वाला है? அதை பெற்றுக்கொள்வதனால என்ன கிடைக்கிறது? यूहन्ना 6:35 को एक और बार देखिएगा। யோவான் 6:35 இன்னொரு முறை பாருங்கள். दो बातों को वहां प्रभु कहता है, அங்கே ரெண்டு காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். जो मेरे पास आएगा वो कभी भूखा न होगा, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். और जो मुझ पर विश्वास करेगा वो कभी प्यासा न होगा। என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். क्यों प्रभु इस बात को कहता है? ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார்? तृप्ति के जीवन यीशु में ही पाया जाता है। திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கை இயேசுவிலே தான் காணப்படுகிறது. आपकी आंखें कभी तृप्त नहीं होती है करके बाइबल बतलाती है। வேதம் சொல்கிறது, உங்களுடைய கண்கள் ஒருபோதும் திருப்தி அடையாதவைகள். और जिसके पास धन है वो धन से तृप्त नहीं होता करके लिखा है। ஐஸ்வர்யம் உடையவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தினால் திருப்தி அடையான் என்று வேதம் சொல்கிறது. आंखों से दृष्टि से तृप्त नहीं होता है। மனிதன் கண்களினுடைய பார்வையினாலே திருப்தி அடையான். ज्यादा पैसा रखने से पैसा से तृप्त नहीं होता, बाइबल बतलाती है। அநேக பணம் இருப்பதனாலே பணத்தினாலே திருப்தி அடையான் என்று வேதம் சொல்கிறது. और मनुष्य भोजन से भी तृप्त नहीं होता है। மனிதன் உணவினாலேயும் திருப்தி அடையான். हम लोग एक बार हॉस्टल में, अपना हॉस्टल में बच्चों को देखने के लिए चाहते थे। ஒரு முறை நாங்கள் நம்முடைய ஹாஸ்டல்ல இருக்கிற பிள்ளைகளை பார்ப்பதற்காக விரும்பினோம். और 3 क्लास तक के बच्चे को देखने के लिए चाहते थे। அதாவது 3 கிளாஸ் வரைக்கும் படிக்கிற அந்த ஹாஸ்டல் பிள்ளைகளை பார்க்கலாம்னு நினைச்சோம். और उनको एक कंपटीशन जैसा ही रखे थे। அவருக்கு ஒரு காம்படிஷன், ஒரு சின்ன போட்டி மாதிரி நடத்துறோம். बड़ा बड़ा पूरी, बड़ी बड़ी पूरी बनाए, பெரிய பெரிய பூரிகளை நாங்கள் செய்ய வைத்தோம். और वहां पर बर्तन में रखे थे। அதை நாங்கள் ஒரு பாத்திரத்தில் வைத்தோம். और तुम लोग खा सकते हो, जितना मन करता खाओ। நாங்கள் சொன்னோம், உங்களுக்கு எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு சாப்பிடலாம். और जो ज्यादा खाता हम देखेंगे। யார் அதிகமாக சாப்பிடுறான்னு சொல்லி நான் பார்க்க போறோம். साधारण पूरी नहीं,
அது ஒரு சின்ன சாதாரணமா வீட்ல செய்யற பூரி கிடையாது. और ये बॉम्बे वाला पूड़ी जो बड़ा बड़ा होता है, பாம்பேல பெரிய பெரிய பூரியா சுடுவாங்க. அப்படி ஒரு பெரிய பெரிய பூரி வகை பூரி. मैंने उस समय में वहाँ रतन भट्टाचार्य वहाँ सामान था, அப்பொழுது அந்த ரத்தன் பட்டாச்சாரியா இருந்தார். அவர்தான் அங்கே சமையற்காரரா இருந்தார். मैंने बड़ा बड़ा पूरी बनाना நான் சொன்னேன் பெரிய பெரிய பூரியை செய்திரு. और तीसरा क्लास तक के बच्चों को ही हम लोग बुलाए थे. 3 வகுப்பு வரை படிக்கிற பிள்ளைகளை மாத்திரம் கூப்பிட்டோம். और बच्चे खा रहे हैं, हम देखते रहे. பிள்ளைகள் சாப்பிட்றாங்க நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். நாங்க एक तीसरा क्लास का लड़का 23 पूरी खाया. ஒரு 3வது வகுப்பு படிக்கிற பையன் 23 பூரிகள் சாப்பிட்டான். आप विश्वास करें ना करें, 23 पूरी खाया. நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் 23 பூரி அவன் சாப்பிட்டான். 23 पूरी खाने के बाद प्लेट को रख के इधर उधर ताक रहा था. அந்த 23 பூரி சாப்பிட்ட பின்பு பிளேட்டை வச்சிட்டு இங்கேயும் அங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். मैंने पूछा, तृप्त हो गया बेटा? நான் கேட்டேன், என்ன திருப்தி ஆயிட்டா உனக்கு? पेट भर गया बेटा? வயிறு நிரம்பிட்டான்னு கேட்டேன். उसने कहा, पेट तो भर गया अंकल, लेकिन मन भरा नहीं है. அவன் சொன்னான், வயிறு நிரம்பிட்ட அங்கிள், ஆனால் மனது நிரம்பல இன்னும். 23 पूरी बड़े बड़े पूरी खाने के बाद कह रहा मन भरा नहीं है. அவன் சொல்றான், 23 பூரிகள் சாப்பிட்ட பின்பு வயிறு நிரம்பிட்டு மன நிரம்பலன்னு சொல்றான். मनुष्य जो है भोजन से तृप्त नहीं होता है. என்றால் மனிதன் அந்த ஆகாரத்தினால் திருப்தி அடையான். आंखों से तृप्त नहीं होता है. கண்களினாலே திருப்தி அடையான். कानों से तृप्त नहीं होता है. செவிகளினாலே திருப்தி அடையான். पैसा से तृप्त नहीं होता है. பணம் திருப்தி செய்யாது. लेकिन एक तृप्ति के जीवन के लिए प्रभु यहाँ पर सबको बुला रहा है. ஆனால் ஒரு திருப்தியான வாழ்வுக்கு இயேசு எல்லாரையும் அழைக்கிறார். जीवन की रोटी मैं हूं, जो मेरे पास आएगा वो भूखा ना होगा, प्यासा ना होगा. ஜீவாப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒருபோதும் பசியடையான், அவன் தாகமடையான். When we come to Jesus, जब हम यीशु के पास आते हैं, वो हमारे लिए एक तृप्ति का जीवन को देता है. அவர் நமக்கு ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கை தருகிறார். जिस बात को लेके बीते हफ्ता ब्रदर आइजक जयकुमार भी एक वचन को दिखा रहे थे. இந்த காரியத்தை வைத்து கடந்த வாரங்களிலே ஐசக் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு காரியத்தை சொன்னார்கள். उस वचन को मैं याद दिलाने के लिए चाहता हूं. நான் அந்த வசனத்தையும் ஞாபகத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். और भजन संगीता 63, சங்கீதம் 63, उसका पहला पद को देखेंगे. அதனுடைய முதலாவது வசனத்தை பார்க்கலாமா? भजन संगीता 63 का पहला पद. சங்கீதம் 63:1. वहां पर उन्होंने ये दिखाया, அங்கே அவர் இப்படியாக அவர் காண்பித்தார், हे परमेश्वर तू मेरा ईश्वर है, मैं तुझे यत्न से ढूंढूंगा, सुखी और निर्जल उसर भूमि पर मेरा मन तेरा प्यासा है, मेरा शरीर तेरी अति अभिलाषी है. தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமும் உம்மை வாஞ்சிக்கிறது. और उसका नतीजा क्या है? 5वां पद में उन्होंने दिखाया था, उसको मैं याद करने के लिए चाहता हूं. அதனுடைய விளைவு என்ன? 5வது வசனத்திலே அவர் காண்பித்தார், அதை ஞாபகமூட்ட விரும்புகிறேன். मेरे जीव मानो चर्बी और चिकने भोजन से तृप्त होगा, मैं जय जयकार करके तेरी स्तुति करूंगा. நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். जब मनुष्य तृप्त होता है, மனிதன் திருப்தி அடைந்த போது वो आनंद से जय जयकार करने के लिए शुरू करता है. அவன் ஆனந்த களிப்போடு கூட தேவனை துதிக்கிறான். उसके पास कुछ रहे ना रहे, அவனிடத்துல என்ன இருக்கோ இல்லையோ, वो तृप्त होने के समय में அவன் திருப்தி ஆகிற வேளையிலே मगन होके गीत गाने शुरू करता है. அவன் களிப்படைந்து தேவனை பாட ஆரம்பிக்கிறான். इसी बात को हम पौलुस के जीवन में देखेंगे. இதைத்தான் பவுலின் வாழ்க்கையிலே பார்க்க முடியும். फिलिपियों की पत्री उसका 4 अध्याय, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். और वहां पर वो तृप्ति के जीवन का एक डेफिनेशन, परिभाषा को देता है. அங்கே திருப்தி உள்ள வாழ்க்கைக்கு ஒரு விளக்கத்தை அங்கே கொடுக்கிறார் அவர். उस 4 अध्याय का 11 और 12 पद को देखेंगे. 4ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் 12ஆம் வசனங்களை பாருங்கள். फिलिपियों की पत्री उसका 4 अध्याय का 11-12 पद में हम देखते हैं. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே பார்க்கிறோம். ये नहीं कि मैं अपनी गड्डी के कारण ये कहता हूं, क्योंकि मैंने ये सीखा है कि जिस दशा में हूं उसी में संतोष
संतोष करके मैं दीन होना भी जानता हूं, बढ़ना भी जानता हूं, हर एक बात और सब दशाओं में तृप्त होना, भूखा रहना और बढ़ना घटना सीखा हूं. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்னியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इस सवेरे के समय हम यीशु के पास अगर सचमुच में आए हैं, இந்த காலை வேளையிலே உண்மையிலேயே இயேசு மண்டையிலே வந்திருக்கிறோம் என்று சொன்னால், सचमुच में उसके जीवन की रोटी समझ के उस बेथलेहम को याद करके इस सीजन में प्रभु यीशु के पास आए हैं. ஜீவ அப்பம் நானே என்று சொன்ன இயேசுவின் நினைவு கூர்ந்து அந்த பெத்லகேம் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்று சொன்னால், तब हमारे जीवन में एक बात अपने आप चले आएगी, वो तृप्ति या संतोषी. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் கடந்து வருகிறது, அந்த சம்பூர்ணமான ஒரு திருப்தியுள்ள ஒரு காரியம். यीशु में तृप्त करने वाला है. இயேசுவே என்னை திருப்தி அடைய செய்கிறவர். घर में जाके परमेश्वर तृप्त कैसा कैसा करता करके वचन को खोजिएगा, पूरा बाइबल में उन सारी बातों को आप देख सकते हैं. வீட்டிலே போய் தேவனாய கர்த்தர் எப்படியெல்லாம் திருப்தி செய்கிறார் என்பதை நீங்கள் தியானித்து பார்த்தால் அந்த எல்லா வசனங்களும் உங்களுக்கு தெரிய வரும். इसलिए हम बाट जो कि उसके आराधना करने के लिए आए हैं. ஆகையினாலே அவருக்கு காத்திருந்து அவரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். और इसलिए उसको बाट जोने से नया बल प्राप्त करते हैं. ஆகையினாலே அவருக்கு காத்திருப்பதினாலே புது பலனை அடைகிறோம். आइए हम 343 गीत को गाते हुए प्रभु के निकटता में आराधना के भावना में आए.